ஞானத்தையும் கொடுத்துட்டாரு, புத்தியையும் கொடுத்துட்டாரு. அதனால நம்ம ஐயோ எனக்கு மண்டையிலே ஏற மாட்டேன், படிக்கிறது எதுவுமே மனசுல நிக்க மாட்டேங்குது அப்படியெல்லாம் நிறைய கவலை இருக்கும்ல. நான் நேற்று படிச்சேன், இன்னைக்கு எனக்கு ஞாபகத்திலே இல்லை அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. அப்படி நம்ம யாராவது ஐயோ என்னால படிக்க முடியல, படிச்சது ஞாபகம் இல்லை, எனக்கு புரியவே மாட்டேங்குது, நான் எத்தனை தடவை படிச்சாலும் இந்த இங்கிலீஷ் புரியல, மேத்ஸ் புரியல, சயின்ஸ் புரியல அப்படின்னு யோசிக்கிறவங்கல்ல என்ன பண்ணலாம்? அடுத்து இங்க ஒரே ஒரு வசனம் வாசிச்சுட்டு போயிடலாம். ஓகே, யாக்கோபு 1:5 எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதா? ஒரு நிமிஷம் பாருங்க இந்த ஸ்லைட். ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவராய் இருந்தால் சரியா? இப்ப ஞானம் எங்கிருந்து வருதுன்னு நம்ம பார்த்தோம். நமக்கு இல்லைன்னு நினைச்சா அது யார்கிட்ட கேட்கணும் பார்க்கணும். சரியா? இனி அதனால என்ன பண்ணிடலாம்? எல்லா டிப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணி பயங்கரமா படிச்சு யாரெல்லாம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்க போறீங்க? வெரி குட், ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பாரு. திருப்பி இதே இடத்துல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? சாட்சியா சொல்ல போறீங்க. சரியா? அதனால ஆண்டவரை ஒரு நாளும் மறக்காம இந்த ஞானத்தை கொடுத்துட்டு அவருக்கு இன்னும் ஒரு காரியம். ஞானம் எப்படி வரும்னா, இங்கிலீஷ்ல ஒரு வசனம் இருக்கு, தமிழ்லயும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை ஆரம்பம். நீதிமொழிகள் 9:10 நம்ம வாசிக்கிறோம். The fear of the Lord is the beginning of wisdom. அந்த wisdom வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கடவுளுக்கு பயப்படணும். கடவுளுக்கு பயப்படணும்னா ஐயோ கடவுளா, ஐயோ நான் பார்க்கவே மாட்டேன் அப்படி கண்ணெல்லாம் மூடிக்கிறேன் அப்படி பயமா? இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:13 வாசிக்கிறோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். புரிஞ்சுதா? தீமையை வெறுக்கணும். அப்ப இப்ப வந்து நமக்கு இந்த ஞானம் நமக்கு கிடைக்க முடியாம என்னெல்லாம் தடை இருக்குதோ அதெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்ப இனி என்ன பண்ணக்கூடாது? நம்ம தீமை செய்ய கூடாது. தீமை செய்யலைன்னா, தீமைன்னா பாவம், ஏதாவது கடவுளுக்கு பிடிக்காதது, அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்காதது, கீழ்படியாதது, இது எல்லாமே தீமை. சரியா? அந்த தீமையை நம்ம செய்யாம இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? நம்மளால ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும். கடவுள் பயப்படுற பயம் நமக்கு வந்துருச்சுனாலே என்ன அர்த்தம்? ஞானம் நமக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரை ஐயோ எனக்கு ஞானம் இல்லை, என்னால நான் நினைச்சது சாதிக்க முடியல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு நீங்க உங்க தீமையான பாவம் விட்டாத என்னெல்லாம் சின்ன போய் சொல்லலாம், அது கூட ஒரு பெரிய தப்பா நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம். அதை என்ன பண்ணிடலாம்? விட்டுட்டோம்னா என்ன ஆயிடும்? ஆண்டவர் நமக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை நமக்கு கொடுக்கும். சரியா? இப்ப ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்துட்டாரு. அதை ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நேரம் எத்தனை பல உட்காந்து எழுதிட முடியுமா? முடியாது. இப்ப என்ன பண்ணணும்? நம்ம படிக்கணும். அது எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன பவர் பாயிண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அலர்ட் அப்படின்னா அர்த்தம் என்ன? யாராவது சொல்லி பார்க்கலாம். அலர்ட் எச்சரிக்கை. உங்களை வந்து எக்ஸாம் டிப்ஸ் கொடுங்க, கொஞ்சம் எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லபடியா படிக்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னா வந்து இங்க பயக்காட்டி இருக்கீங்களான்னு சொல்லி இங்க பின்னாடி அண்ணன் சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. அப்படியா? என்ன எச்சரிக்கை? திடீர்னு வெள்ளம் வந்துச்சு, ஐயோ வெள்ளம் அபாய எச்சரிக்கை அப்படின்னு. திடீர் நியூஸ்ல என்ன மழை பெஞ்சிச்சுன்னா என்ன தேடுவோம்? லீவ் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்களான்னு பார்த்துட்டே இருப்போம். ரெட் அலர்ட். அப்படியா? எத்தனை பேர் தேடி இருக்கீங்க ரெட் அலர்ட்? எல்லாருமே தேடி இருக்கோம்ல. சரி, அதனால அந்த அலர்ட்டை பத்தி நான் இப்ப பேசுறேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம் வந்துருச்சு, நீங்க எக்ஸாம போய் நல்லா எழுதணும். அதனால அதை பத்தின ஒரு சின்ன எச்சரிக்கை நான் சொல்ல போறேன். சரியா? இந்த ஏன் இந்த அலர்ட்ங்கிற வார்த்தையை சொல்றேன்னா, அந்த ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு லெட்டர் இருக்குல்ல, ஏ எல், இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அதுல இருந்தே சில விஷயங்களை சொல்ல நான் ஆசைப்படுறேன். கம்ப்யூட்டர்ல ஒர்க் எத்தனை பேர் ஒர்க் பண்ணிருக்கீங்க? அப்ப ஏதோ ஒரு ப்ரோக்ராம்
ஸோ இப்போ நம்ம எந்த வழியில போகிறோம், ஸ்ட்ரைட்டாக போகிறோமா சைடாக போகணுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ அப்படி இருக்கோம். சரியா? அடுத்து நம்மளோட எதிர்காலத்துக்காக ஒரு கவர்மெண்ட் வச்சிருக்க ஒரு பப்ளிக் எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம். ஸோ அப்போ நம்ம நேர் வழியாக போகிறோமா, நம்ம போகிற பாதை சரியா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம சிந்திக்கணும். அங்கே நிற்கிறது யார்? நீங்க தான் நிற்கிறீங்க. சரியா? எல்லாரும் உங்களை நினைச்சுக்கோங்க, ஓ சரி இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு. இப்ப நேரம் போகணும்னா எங்க போகணும்? குறுக்கு வழி ஷார்ட்கட்ல போய் எக்ஸாம் எழுதணுமா இல்ல ஸ்ட்ரைட்டா எழுதணுமா? ஸ்ட்ரைட்டா போனாதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஓகே, இந்த அலர்ட்ல ஏன்னு ஒரு லெட்டர் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு 2 வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்பிஷன். அம்பிஷன்னா என்ன? குறிக்கோள். இங்கிலீஷ்ல அம்பிஷன் சொல்லுவோம். அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? குறிக்கோள் இல்லைன்னா லட்சியம். உங்களுக்கு லட்சியம்னா ரொம்ப பிடிக்கும்ல? மேத்யூ, உனக்கு என்ன ஆகணும் மேத்யூ? உன்னோட லட்சியம் என்ன? லட்சியம் உனக்கு என்ன பெருசானவங்க நீ என்ன ஆகணும்? மாஸ்டர். எல்லாம் கை தட்டணும். ஒரு நிமிஷம் வாங்க. எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த வயசுல இப்படி பாஸ்டர் அவரை சத்தமா சொல்லிட்டீங்க. பாஸ்டர் வெரி குட். சோ இதுதான் உங்களோட லட்சியமா? வெரி குட். காட் பிளஸ் யூ. சரி, இதே மாதிரி சேர்த்து கத்துக்கிட்டோம். சோ இது மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கா? இருக்கா இல்லையா? ஏதோ படிக்கிறேன், ஏதோ ஸ்கூல் போறேன், திடீர்னு எக்ஸாம்னு சொன்னாங்க அதனால அதை போய் எழுதுறேன் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய லட்சியத்தை நீங்க தேர்வு செய்யணும். எதுக்குன்னா லட்சியம் தான் உங்களுக்கு மேல ஒரு எழுதி பார்த்தீங்களா, அம்பிஷன் இஸ் தி பாத் டு சக்சஸ். நீங்க வந்து வெற்றிகரமா உங்க வாழ்க்கையில முன்னேறி செல்றதுக்கு இந்த குறிக்கோள் லட்சியம் ரொம்ப முக்கியம். சரியா? அதுதான் அந்த அம்பிஷன். ஸோ அதனால உங்களோட நிறைவுகள் உங்களுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை? யாருக்குமே இல்லையா? வெரி குட். போலீஸ் ஆகணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? என் அங்கிள் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அங்கிள் பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க இல்லையா? அவர் கைடன்ஸ் வேணா நீங்க அங்கிளை கேட்கலாம். சரி, இன்னும் வேற இன்ஜினியர் ஆகணும்னு யாருக்கெல்லாம் ஆசை? மேத்யூ அழகா சொன்னா பாஸ்டர் ஆகணும். அது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் புரியுதா? உங்களுக்கு ஒரு பேஷன் ஒன்று இருக்கும். பேஷன்னா என்ன? உங்களோட ஒரு விருப்பம். சரியா? அந்த விருப்பத்தின் அடிப்படையில நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட குறிக்கோளையும் லட்சியத்தையும் வச்சுக்கணும். அதுக்காக இல்லை எனக்கு வந்து சினிமாவில் போய் ஆக்ட் பண்றதா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாரு. அதெல்லாம் என்னது? ட்ராமா. அது நிஜ வாழ்க்கை கிடையாது. சரியா? உங்க லட்சியம் உங்க குடும்பத்துக்கு, உங்க சமுதாயத்துக்கு, கடவுளுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிற மாதிரி ஒரு லட்சியத்தை நீங்க ஏற்படுத்தணும். அடுத்த அதே ஏல இன்னொரு ஏ இருக்கு. இந்த லட்சியத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய கதை சொன்னா போர் அடிக்குதா? யாருக்கெல்லாம் போர் அடிக்குது? சரி, இதை செகண்ட் ஸ்டோரி இதோட நிறுத்திடலாம். சரியா? இப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வந்து செலக்ஷன் வைப்பாங்கல்ல, அது ரொம்ப டஃப்பா இருக்கும்ல. அது மாதிரி மிலிட்டரியில இந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணணும்ல எனிமிய. இஸ்ரேல் வார்லாம் பாத்தீங்கல்ல, அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க? கன்னை வச்சு ஷூட் பண்ணாங்க. அப்ப அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ண எல்லாத்தையும் கொடுத்துடலாமா கன்னை? யாருக்கு அதை நல்லா பார்த்து குறிக்கோளை அதை கரெக்டா அவங்களால பார்த்து கைட் பண்ண முடியுதோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ அதுக்கு ஒரு தேர்வுக்கு மிலிட்டரியில ஒரு கால் ஃபார் வந்திருக்கு. பயங்கர லட்சக்கணக்கில் சம்பளம், அவ்வளோதான், லைஃப் என்ன ஆயிடலாம், செட்டில் ஆயிடலாம். எல்லாம் முடிஞ்சு ஒரு 10,000 பேர் போயிட்டாங்க. போய் என்ன பண்ணிட்டாங்க? ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு எப்படியாவது இந்த இதுல தேர்வுல செலக்ட் ஆயிருக்கணும். அந்த சீஃப் ஆஃபீஸருக்கு என்ன பண்றது? ஏதோ ஒரு 100 பேர் 200 பேர் 1000 பேர் இருக்குல்ல, 500 பேர் வந்தா ஏதாவது எக்ஸாம் வச்சு என்ன பண்ணிடலாம், செலக்ட் பண்ணிடலாம் நினைச்சு இவ்வளோ கூட்டு வந்துட்டாங்களே என்ன பண்ணலாம் இன்னும் ஐடியா பண்ணாரு. சரியா? அப்ப என்ன பண்ணாரு? ஒரு குருவி மரத்துல உட்கார்ந்து இருக்கிறத வச்சுட்டு இங்க வரிசையா ஒவ்வொருத்தரும் வாங்க கண்ணை கொடுப்பாரு. சரி, அந்த கண்ணை வச்சு பார்க்கணும். கண்ணில்
அவனை அனுப்பிடுவார். இன்னொருத்தர் வருவான், உனக்கு என்ன தெரியுது, எனக்கு வந்து மரக்கிளை தெரியுதுன்னு சொல்லுவோம். உடனே அவன் சரிப்பா நீ போயிட்டு வா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். அடுத்து இன்னொருத்தர் வருவான், அவனுக்கு என்ன தெரியும், மரத்துல இருக்க இலை சூப்பரா தெரியுதுங்க அப்படின்னு சொல்லுவான். பச்சை கலர் இலை அப்படின்னு சொல்லுவான். இல்லை நீனும் போயிட்டு வாப்பான். இப்படி டக்கு டக்குன்னு பார்த்துட்டே இருப்பான். அப்ப திடீர்னு ஒருத்தர் சொல்லுவான், இல்ல மரத்துல ஒரு குருவி தெரியுது, அப்பா இப்பதான் பக்கத்துல வந்திருக்கான். சரி சரி ஓகே, ஆனாலும் நீ குருவியை பார்த்தா நீ எல்லாம் ஜெயிக்க முடியாது, போயிட்டு வா அப்படின்னு அவனையும் அனுப்பிடுவார். அடுத்து இன்னொரு வருவான், அவன் என்ன சொல்லுவான், குருவி மாதிரி இருக்கு, அதோட காலு தெரியுது அப்படின்னு சொல்லுவான். குருவியை காலை ஷூட் பண்ணா அதை கொல்ல முடியுமா? அவ்வளவுதான், ஒரு கால உடைச்சாலே ஓடிடும் இல்லையா? அப்ப எதிரியை டார்கெட் பண்ண என்ன பண்ணணும், அவனை கொல்லணும். ஸோ இந்த ஏம் இங்க வந்து எல்லாருக்கும் இருக்கான்னு பார்க்கறதுக்காக அவர் வச்ச டெஸ்ட் இது. அடுத்து வந்தவன் என்ன சொல்லுவான், நீ என்ன பாக்குறன்னு கேட்டோன்னு ஒரு குருவியோட கழுத்து தெரியுதுன்னு சொல்லுவான். வா நீ தான் செலக்டர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரொம்ப ஏம் பண்ணி பர்டிகுலரா வேண்டிய விஷயத்த செய்யறவங்கள தான் என்ன பண்ணாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட லட்சியத்திலையும் உங்க குறிக்கோள்லையும் ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், முன்னேறி ஜெயிக்க முடியும். ஓகே, அடுத்தது என்ன போட்டிருக்காங்க, ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா என்ன, அணுகுமுறை. சரியா, எல்லாருக்கும் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். இப்போ நான் பேசிட்டே இருக்கேன், சில பேருக்கு எப்போதான் இவங்க வருவாங்களோ, இப்போ லேட்டாக இது எங்கேயோ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாங்களா, இதுக்கு நான் தான் கிடைச்சோமா அப்படின்னு நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க. சரி சரி ஏதோ போயிட்டு வந்தாங்களே அப்படின்னு சில பேர் உட்காந்துருப்பீங்க. ஐயோ பரவாயில்ல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல அப்படின்னு நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க. ஸோ இது 3 விதமான அணுகுமுறை. சரியா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் நாங்கள் அணுகுவோம். சரியா, ஸோ அந்த அணுகுமுறையில என்ன விதமான அணுகுமுறை இருக்கு, 2 அணுகுமுறை இருக்கு. ஒன்று நேர்மறையான அணுகுமுறை, அது பேர் தான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இன்னொன்று எதிர்மறையான ஆட்டிடியூட், நெகட்டிவ் ஆட்டிடியூட். எக்ஸாம்ல நான் ஃபெயில் தான், பேசும்போதே சொல்லுங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, எப்படிமா இருந்துச்சு, கொஸ்டின் நல்லா இருந்துச்சா, எழுதுறேன், கண்டிப்பா நான் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன டைப் ஆஃப் அணுகுமுறை, நெகட்டிவ். நீ படிச்சிருவியா, பாஸ், ஐயோ பாஸ் எல்லாம் ஆகவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அணுகுமுறை நமக்கு இருக்கக்கூடாது. நீங்க எல்லாம் ஜெயிச்சிருப்பீங்களா, கண்டிப்பா நான் ஜெயிப்பேன், எவ்வளவு மார்க் வந்து கண்டிப்பா டிஸ்டிங்ஷன்ஸ் வாங்குவேன், கண்டிப்பா நான் தான் வின் பண்ணுவேன். வாழ்க்கையில நமக்கு இப்படிப்பட்ட அணுகுமுறை நமக்கு வேணும். உங்க எல்லாரும் எல்லாருக்கும் சொல்றேன், என்ன விதமான பிரச்சனையை நீங்க இப்ப ஃபேஸ் பண்ணலாம். ஒரு வேலை, குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், இல்லை ஏதோ கவலை இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஒரே அணுகுமுறை என்னது, இதெல்லாம் கடந்து போகும். இதெல்லாம் என்ன ஆயிடும், போயிடும், இன்னைக்கு கூட போயிடும். கடவுளுக்கு ஒரு ராத்திரி போதும், நம்மள என்ன பண்ண முடியும், அவரால் நம்மளுடைய சூழ்நிலையை மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இருக்கணும். கண்டிப்பா நம்ம என்ன பண்ண போறோம், நல்லா எழுத போறோம், நல்ல விக்டோரியஸா. எவ்வளவு மார்க் வாங்க போறீங்க, பாசிட்டிவ் பாசிட்டிவ் இவ்வளவு நேரம் சொல்றேன், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். 90, above 90, யாரெல்லாம் above 90 எல்லாரும் கை தட்டி கொடுத்துருங்க. ஸோ அந்த அணுகுமுறையில ஐ காண்ட், அதுல ஒரு பிக்சர் பாத்தீங்களா, ஐ காண்ட் டூ இட். ஐ காண்ட் டூ இட்னா என்னால முடியாது. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப நல்லா புரியுது, ஆனா என்னால முடியாதுப்பா அப்படி சொல்லவே கூடாது. சரியா, அதை என்ன பண்ணிடணும், அந்த எந்த பக்கத்துல இருக்க அப்பாசிட்டியை கட் பண்ணிடணும். ஐ கேன் டூ இட் சொல்லலாமா சத்தமா, ஐ கேன் டூ இட். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ. இங்கிலீஷ்ல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னொரு தடவை சத்தமா, இல்ல உன்னால முடியாதுன்னு சொல்ற பிசாசோட சத்தம் இன்னையோட இங்கிருந்து ஓடிடும் உங்களை விட்டு. சரியா, எல்லாம் அப்படி ஒரு சத்தம் ஆண்டவரோட வசனத்தை சொல்ல சொல்ல பிசாசு என்ன பண்ணிடுவான்,
வெரி குட். அடுத்தது என்ன பண்ண போறோம்? இப்ப அலர்ட்ல ஏ முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன இருக்கு? எல் இருக்கு. எல்னா என்னது? லேர்னிங் டெக்னிக்ஸ். எப்படி படிக்கலாம்? படின்றீங்க, ஞானத்தை ஆண்டவர் தருவாருன்றீங்க, எப்படி படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சில பேருக்கு என்ன இருக்கலாம்? ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இன்னைக்கு இதுவரை நீங்க படிக்காம இருந்திருந்தா கூட இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட கண்டிப்பா முடிச்சிருப்பீங்க. நம்புறீங்களா? கண்டிப்பா முடியும். சரியா? இன்னையிலிருந்து நீங்க எத்தனை சாப்டர்ஸ் இருக்கோ, உங்களோட எக்ஸாமுக்கு எத்தனை டேட் இருக்கோ, அதுக்குள்ள டேட்டு ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர். ஒருவேளை நீங்க சுத்தமாவே படிக்கலைன்னா ஒரு நாளைக்கு 1, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருந்தா ஒரு நாளைக்கு 2, இப்படி ஒரு டைம் டேபிள் அழகா போட்டுட்டு இனி நான் என்ன பண்ண மாட்டேன், மாற மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ஷெட்யூல்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களால முடிக்க முடியும். அடுத்தது எதுக்கு அதுக்கு கண்ணு காது எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு தோணும் இல்ல? அதுல என்ன போட்டிருக்கு? கண்ணு என்னது? விஷுவல் லேர்னிங் டெக்னிக். விஷுவல்னா சில பேர் என்ன பண்ணுவீங்க, புக்கை பார்த்தே படிச்சுட்டு இருப்பீங்க. பார்த்த உடனே மைண்ட்ல ஏறிடுமா? ஏதோ ஏறின மாதிரி அப்ப இருக்கு, திருப்பி பார்த்தா என்ன இருக்கு? அதே மாதிரி புதுசா தான் இருக்கு. ஸோ சில பேருக்கு விஷுவல் மட்டும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்காது. சில பேருக்கு விஷுவலே போதும், நான் அதிலேயே படிச்சிருக்கேன்னு நினைப்பாங்க. ஆனா சில பேருக்கு படிக்கிறத பார்க்கறத சத்தமா வாசிக்கும் போது என்ன ஆகும்? கேட்கறதுனால ஆடிட்டரி, சரியா? பார்த்து சத்தமா அதை படிக்கும் போது அது இன்னும் நல்லா மனசுல பதியும். இது எந்த விட இன்னொரு டெக்னிக் இருக்கு, கைனஸ்தெட்டிக்னா நம்மளோட என்ன நம்ம படிக்கிறோமோ அது ஒரு உருவகமா, சரியா? இப்போ ஒரு ப்ராஜெக்ட், ஏதோ ஒரு ப்ரொசீஜர் நீங்க படிக்கணும்னா, இப்போ நான் வீட்டுல இருந்து வெளில போறேன், இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நீங்க படிக்கணும்னா அதை ஒரு செயல்பாட்டோட நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. சரியா? எப்படி பண்ணணும்? செயல்பாட்டோட நீங்க அதை வச்சுக்கணும். நான் இங்க வீட்டுக்குள்ள வரும்போது CH, சாப்பிட போகும்போது CH + H2O, சாப்பிட்டுட்டு நான் திருப்பி தூங்க போகும்போது என்ன ஆச்சு? CH + H2O சேர்ந்துருச்சு. சரியா? இதுக்கு ஒரு நேம் வச்சுட்டீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாது. ஒருவேளை அந்த CH மறக்கலனால ஐயோ நான் என்ட்ரன்ஸ்ல வரும்போதுன்னு நினைச்சு படிச்சேனே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் உங்க டைம் வேற ரொம்ப லேட் ஆயிட்டு, ஆனாலும் இது கண்டிப்பா எனக்கு சொல்லணும், அதனால நான் சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலாக என்னோட அம்பிஷன் எப்படியாவது MBBS டாக்டர் ஆகிடணும் அப்படின்னு என்னோட அம்பிஷன். சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அதை சொல்லி எப்போ பார்த்தாலும் நீ டாக்டர் ஆகிடணும், நீ பேப்பரில் உன் பேரை ஃபோட்டோவை பார்க்கணும், இப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு 10 இயர்ஸ்ல எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஹார்ட்ல டிசீஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் கத்தர் தான் எல்லாமே எனக்கு இருந்தாரு, அவர் தான் நடத்தினாரு. கடைசியில் 12th பப்ளிக். ஆனால் இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. எப்படியாவது என்ன ஆகிடணும், டாக்டர் ஆகிடணும். கெமிஸ்ட்ரி புக்கில் ஃபர்ஸ்ட் பேஜ் கடைசி பேஜ்ல தரோவா எங்கே என்ன கேட்டாலும் சொல்லிடுவேன், அப்படி தரோவா படிச்சு வச்சுக்கணும். சரியா? இது எதுக்கு சொல்றேன்னா, என்னதான் நம்ம படிச்சாலும் ஆண்டவர் கிருபை தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அடுத்து போக முடியும். அப்ப என்னாச்சு, நல்லா படிச்சு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்பெல்லாம் இந்த மாதிரி நீட் எல்லாம் கிடையாது. நீங்க பப்ளிக்லேயே நல்லா ஸ்கோர் வாங்கிட்டீங்கன்னா பிளஸ் நீங்க என்ட்ரன்ஸோட சேர்த்து உங்களுக்கு சீட் அலாட் பண்ணிடுவோம். கரெக்டா பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பயங்கரமான டைஃபாய்டு ஃபீவர் வந்துச்சு. சொல்ற கதை மாதிரி இருக்குல்ல, நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். சரியா? அதனால பயங்கர டைஃபாய்டு ஃபீவர் என்னால என்ன பண்ண முடியல, இந்த விஷுவல் ஆடிட்டரி இதெல்லாம் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. கைனஸ்தெட்டிக்கும் பண்ண முடியல, என்னால சுத்தமா உட்கார முடியாது, படிக்க முடியாது. அப்ப என் கூட இருந்த என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஐயோ பாவம் நல்லா படிக்கிற பொண்ணு இப்படி ஆயிட்டாரு சொல்லி என்ன பண்ணுவாங்க, என் பக்கத்துல உட்காந்து சத்தமா படிப்பாங்க. ஸோ அவங்க படிக்கிறது அட்லீஸ்ட் என்ன ஆகும், என் காதல கேட்டு அதை போய் எழுதிங்க கேட்ட மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஹை ஃபீவர் இருக்கனால என்ன ஆயிடும், அப்படியே என்ன அறியாம டயர்ல தூங்கிடுவேன். அப்படி என்னோட பப்ளிக் எக்ஸாம் 12th கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நைட் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தது ஞாபகம் இருக்கு. ஆனா அப்படியே நான் தூங்கிட்டேன். ரொம்ப ஃபீவர் வந்து பாடி டயர்ட் ஆயிடும் இல்லையா, அதனால ரொம்ப டயர்ட்ல தூங்கிட்டேன்.
முழிச்சு பார்க்குறேன் காலைல 7 மணி, எல்லாம் 8 மணிக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போயிடுவாங்க. எனக்கு அப்படியே பயம் திகில் எல்லாம் அப்படி நடுக்கம் போச்சு. அவ்வளோதான், எல்லாம் ஒன்றுமே நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாம் அடிச்சா ஓடிடுவீங்களா எக்ஸாம் ஹாலுக்கு? ஓடுவீங்களா இல்லை ஓட மாட்டீங்களா? ஓடிடுவீங்க. இல்லைன்னா அவ்வளோதான் நம்மள. ஸோ அப்படி எக்ஸாம் ஹாலுக்கு போகிறப்ப அந்த பெல்லும் அடிச்சிட்டாங்க. நான் என் கெமிஸ்ட்ரி புக்கை இப்படியே வச்சுட்டு நம்ம ஒன்றுமே படிக்கலையே, இப்படி வச்சா அட்லீஸ்ட் என்ன ஆகிடும், மனசில் புரிஞ்சிருமா? ஒன்றும் நடக்காது. டைம் இஸ் ஓவர். அப்போ திடீர்னு ஆவியானவர் எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். நீ ஏன் திருப்பு, பேஜஸ் திருப்பு. டக்குன்னு இப்படி திருப்பினேன். இங்கே பாரு, என்கிட்ட ஒரு மனுஷன் பேசினதை போல கர்த்தர் பேசினார். நான் இன்னைக்கு ஒரு முன்னாடி ஜீவனுள்ள சாட்சியா நின்று சொல்றேன். இந்த ஈக்குவேஷன்ல இந்த ஓட்டுவை பாரு, கீழே OH கீழே இருக்கும், சில ஈக்குவேஷன்ஸ்ல எங்க இருக்கும், மேல இருக்கும். ஸோ இதுல கீழே தான் இருக்கு பாரு. ஐயோ அப்படியா, சரி யாரோ சொல்றாங்க கேட்போம்ல, அது மாதிரி திருப்பி அப்படி ஒரு 10 பக்கம் என்ன அறியாம திருப்பினேன். அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன், இதை பாரு. ஐயோ ஆமா, இதெல்லாம் முன்னாடி படிச்சது, இது இதுல பாரு, இதை பாரு. அடுத்து இதே மாதிரி ஒரு 10 பக்கம். இது மாதிரி ஒரு 3-4 ஈக்குவேஷன் யாரோ எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. அதுக்குள்ள பெரிய எல்லாம் ஓடிட்டாங்க. கடைசி ஆளா போய் ஹாலில் உட்காந்து போயிட்டு ஆண்டவரே என்ன பண்ண போறேன், அவ்வளோதான், என்ன ஆகும் தெரியலன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்த்தேன். எனக்கு கடைசியாக ஒரு 5 ஈக்குவேஷன் காமிச்சாங்கல்ல, ஏசப்பா எனக்கு காமிச்சாங்கல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். முதல் கொஸ்டின்ல 5 ஈக்குவேஷன் இருக்கு. நீங்க நம்பவே மாட்டீங்கன்னாக்கா சும்மா முன்னாடி சொன்ன கதை மாதிரி சொல்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இது உண்மையான விஷயம். சரி, எதுக்காக இது சொல்றேன்னா, நாங்க எவ்வளோ படிச்சாலும் அந்த டைம்ல என்னோட ஸ்ட்ரென்த் என்ன ஆயிடுச்சு, இல்லாம போயிடுச்சு. அப்ப ஆனா அவரோட கிருபை என்ன நல்ல நடந்துச்சு. நல்ல மார்க் கெமிஸ்ட்ரியில 150 கிட்ட வாங்கினேன். ஆனாலும் ஆண்டவர் கிருபையில இப்படிதான் என்னோட ஊழியம், இப்படிதான் தேவ சுத்தம் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு. BDS மெரிட் சீட்ல கிடைச்சது. ஆனா BSc நர்சிங் சூஸ் பண்ணி BSc நர்சிங் முடிச்சேன், அடுத்து MSc நர்சிங் முடிச்சேன். இப்போ லாஸ்ட் இயர் PhD நர்சிங் முடிச்சு திருப்பி எப்படியும் ஆண்டவர் சித்தப்படி டாக்டரேட் பண்ண ஆண்டவர் செஞ்சேன். சரியா? அதனால அவர் நம்ம கேட்கறதை எப்படி வேணா கொடுப்பாரு, ஆனா கண்டிப்பா கொடுத்துருவாரு. அதே மாதிரி எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, போட்டோவை பேப்பர்ல பார்க்கணும்னு. நான் நினைச்சேன் இவங்க சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்க, நம்ம அதெல்லாம் செய்ய முடியல. இப்போ என்னோட PhD கான்வெகேஷன் முடிச்சப்ப என் கூட 45 டாக்டர்ஸ் எல்லாருமே கிராஜுவேட் ஆனாங்க. ஆனா என்னோட போட்டோவை மட்டும் பேப்பர்ல ஆண்டவர் போட வச்சு. இது ஆண்டவருடைய கிருபை. என்னோட ஞானமா, என்னுடைய முயற்சியா இல்லை. எல்லாம் என்ன கேட்டேன், நீங்க எதுவும் போட்டோல இப்படி கொடுத்து போட சொன்னீங்களா? கண்டிப்பா கிடையாது. டிவிலையும் போட வச்சது போட்டோ. என்னை விட இன்னும் பெரிய பெரிய டாக்டர்ஸ் MBBS முடிச்சு MD படிச்சு அடுத்த ஹையர் ஸ்டடி பண்ணவங்களாம் என் கூட கிராஜுவேட் ஆனாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவரோட பிள்ளை எங்க அம்மா கேட்டிருப்பாங்க போல, ஏசாமிட்டு அவ்வளோ உடன்படிக்கை பண்ணி எப்படியாவது செஞ்சிருங்க அப்படிங்கிற கிருபையில நாங்கள் அதையும் செஞ்சுட்டேன். அதனால என்ன பண்ணுங்க, எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரை சார்ந்துக்கோங்க. நீங்க என்னெல்லாம் படிக்கணும் கூட அவரு சொல்லி கொடுத்துருவாரு. சரியா? அதனால இந்த டெக்னிக்ஸையும் ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இந்த மைண்ட் மேப். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? அதாவது இப்போ ஒரு சாப்டர் படிக்கிறீங்கன்னா அந்த சாப்டரோட ஹெட்டிங் எழுதிக்கணும். இப்போ இதுல நான் போட்டிருக்கிறது ஹார்ட்டை பத்தி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது தான் போட்டிருக்கு. அதுல எப்படி இப்படி வரைஞ்சு ஸ்பைடர், எட்டுக்கால் பூச்சி, அந்த ஸ்பைடர் எடுத்து போட்டிருக்கோம் இல்லையா, அது மாதிரி இதுன்னு போட்டு நீங்க இப்படி எல்லாம் அந்த பேரை மட்டும் நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா கடைசியில எக்ஸாம் போற முன்னாடி என்ன பண்ணலாம், அதை மட்டும் அப்படியே பார்த்தா உங்களுக்கு மனசுல பதிஞ்சிடும். இது ஒரு டெக்னிக். இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னும் 3 தான், சீக்கிரம் முடிச்சது. சரியா? அடுத்தது என்னது, இது இன்னொரு டெக்னிக். இப்ப அலர்ட்னு சொன்னதை வச்சு நான் இத்தனை சொல்றேன் இல்லையா, அப்ப நீங்க அலர்ட்ங்கிற வார்த்தையை கேட்டாலே உங்களுக்கு ஞாபகம் வரும்ல, அது பேரு தான் நிமனிக்ஸ், மெமரி ட்ரிக்ஸ். நமக்கு மனசுல பதியாத சில விஷயங்களை ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துலயும் இருக்க முதல் லெட்டரை சேர்த்து நம்மளும் ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது. அலர்ட்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி. சரியா? ஸோ அப்படி நீங்க வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது என்ன ஆயிடும், மனசுல ஈஸியா பதிஞ்சிடும். அது பேரு நிமனிக்ஸ். அந்த மெமரி ட்ரிக் பேர் என்னது, நிமனிக்ஸ். அதே மாதிரி கிளஸ்டர், புதுசா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்மளாம்
வச்சு படிக்கணும். சரியா? அடுத்தது எஜுகேஷனல் என்விரான்மெண்ட். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். இதையும் ஒரு சிம்பிளா இன்னொரு இதுல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எஜுகேஷனல் என்விரான்மெண்ட்ல அவேர்னஸ், ஆட்டிடியூட், ஆக்ஷன், இந்த 3 இருக்கு. நம்ம படிக்கிற இடம், காலம், சூழ்நிலை, இதுதான் எஜுகேஷனல் என்விரான்மெண்ட். இதுக்கு ஃபியர்னா என்ன? பயம் இல்லையா? அந்த எஃப்க்கு ஃபீலிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீலிங். அடுத்து அந்த ஃபீலிங் எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவா இருக்கணும். நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம், நமக்குள்ள பயம் வராது, நம்ம கண்டிப்பா படிச்சு முடிப்போம் அப்படிங்கிற ஃபீலிங்கே உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டே இருக்கணும். எஜுகேஷனல் என்விரான்மெண்ட், எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. நீங்க உங்களுக்கு எப்படி படிச்சா பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு தனிமையான ஒரு இடமும். சில பேர் காலையில எழுப்பி படிச்சா நல்லா மனசுல பதியும். அவங்க என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் சிரமம் பார்க்கலாம். காலையில எழுப்பி படிச்சு இன்னும் கொஞ்சம் நாள் தான். சரியா? அடுத்து இல்லை எனக்கு நைட் ஸ்டடி தான் முடியும்னா நைட் படிக்கலாம். பட் ஆனால் அந்த என்விரான்மெண்ட்ல டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வீட்டில் ஏதோ பாட்டு ஓடுது, இல்லை பக்கத்து வீட்டில் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஓடுதுன்னா அங்கேயே நேனே போய் உட்காந்துட்டு அதையே கேட்டுக்கிட்டு இங்கேயும் படிச்சுக்கிட்டு அப்படிலாம் பண்ணணும். சரியா? அந்த என்விரான்மெண்ட்டோட அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். அடுத்தது நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுவீங்க போலயே, ஸ்பீக்கர்ல பார்த்து தெரியுது. ஓகே, சரி, அதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? அடுத்து அந்த ஆட்டிடியூடும் நான் சொல்லிட்டேன், ஆக்ஷனும் சொல்லிட்டேன். ஃபியர்ல எஸ் ஃபார் ஃபீலிங், இ ஃபார் எஜுகேஷனல் என்விரான்மெண்ட், ஏ ஃபார் ஆட்டிடியூட், ஆர் ஃபார் ரிசல்ட். ரிசல்ட் உங்களுக்கு எப்படி வரணும்? 100% வரணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணும். அடுத்தது இ முடிச்சாச்சு. அதே ஈல இன்னும் ஒன்று, எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அது எப்படி அடுத்தது பார்த்துக்கலாமா? இதுல என்ன பார்க்குறீங்க? இப்பதான் அழகா நாடகம்லாம் நடிச்சாங்க. அப்படியே சேரோட கம்மு போட்டு என்ன உட்கார வச்சிருச்சு? ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு எல்லாம் உட்கார வச்சிருச்சு. அதெல்லாம் என்னது? டிஸ்ட்ராக்ஷன்ஸ். உங்களுடைய சிந்தனையை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண விடாம டிஸ்ட்ராக்ட் பண்றது. ஸோ உங்ககிட்ட எல்லாரும் ஃபோன்லாம் வச்சுருந்தீங்கன்னா, சோஷியல் மீடியாலாம் வச்சுருந்தீங்கன்னா, அப்படி அந்த பையன் வந்து வீடியோ இப்படி கசக்கி போட்டுடணும். சரியா? அதெல்லாம் தூர போட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடலாம்? தப்பிச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு வேலை பாட்டு கேட்டுட்டே படிக்கலாம் முடியாது. உங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க பண்ணும்போது தான் என்ன பண்ண முடியும்? உங்களால முழு சிந்தனையும் உங்க படிப்புல போகும்போது தான் உங்களோட முழு ரிசல்ட்ஸையும் நீங்க எடுக்க முடியும். அடுத்தது ஆர் ஃபார் ரிவிஷன். நீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து கடைசி பேஜ் நான் சொன்னேன் இல்லையா, படிச்சிருந்தேன். ஆனா கடைசியில என்ன பண்ண முடியல? ரிவைஸ் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணாது? நம்மளோட பிரெயின் வந்து திருப்பி ஒரு தடவை சும்மா ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆஃபன் பார்க்குறவங்க வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? அவங்க பேர் நமக்கு மைண்டில் நல்லா ஞாபகம் இருக்கும். அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள பற்றி தெரியாது. திடீர்னு அவங்க வந்துட்டீங்கன்னா யோசிச்சிருக்கீங்களா எல்லாரும்? ஐயோ இந்த பேர் இல்லை எனக்கு தெரியும் ஆனால் வரல அப்படி சொல்லுவோம்ல. அப்படியெல்லாம் சமாளிப்போம். ஏன்னா அது என்ன, நம்ம அடிக்கடி அவங்கள பார்க்காதனால நமக்கு அது பிரெயின்லேருந்து எரேஸ் ஆகிடும், மறந்துடும். சரி, அதனால 2 டைப் ஆஃப் மெமரி இருக்கு. ஒன்று இம்மீடியட் மெமரி, இன்னொன்று டிலேட் மெமரி. ஸோ ஆல்ரெடி நம்ம முன்னாடி படிச்சதெல்லாம் பிரெயினில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும் கண்டிப்பா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும். அதனால சும்மாவது இந்த நான் சில டெக்னிக் சொன்னேன் இல்லையா, மைண்ட் மேப். இப்போ 10 சாப்டர்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்ல. இந்த 10 சாப்டரை ஒரு சாப்டருக்கு ஒரு மைண்ட் மேப் போட்டு வச்சுக்கோங்க. சரியா? கடைசி நிமிஷத்துல என்ன பண்ணிக்கலாம்? 8 பாடம் தான், 8 பிக்சர், 8 பேஜ் பார்க்கலாம்ல. டக்குன்னு பார்த்துட்டா திருப்பி எப்போ படிச்சப்போ உங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குதோ அந்த ஞாபகம் திருப்பி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து. அதை ரிவைஸ் பண்ணாமல் போகவே போகக்கூடாது. அதே மாதிரி இந்த ரிவிஷன் பண்ணும்போது கூட கிளாஸ்மேட்டோட நம்பரை ஃபோனில் வச்சுக்கிட்டு, நீ இப்போ முடிச்சிட்டியா? நீ எத்தனை முடிச்சிருக்க? ஒரு 4 முடிச்சிட்டேன். ஐயோ அப்பனா நம்ம 3 தான் முடிச்சிருக்கோம். சுச்சோ அப்பனா அவள் ஜெயிச்சுவா போகிறோம். இங்கே மனசில் பதியுதோ இல்லையோ, ஆனால் என்ன பண்ணிட்டோம்? முடிச்சிருக்கணும்னு தோணும். இல்லை அவள் வந்து இல்லை நான் இப்போ தான் 3வது சாப்டர் வர்றேன் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோ, உடனே உங்களுக்கு என்ன தோணும்? பா நான்லாம் தெரியாதுப்பா, நான் இப்போ 4th சாப்டரே முடிச்சிட்டேன் அப்படின்னு என்ன வந்துடும்? ஓவர் கான்ஃபிடென்ஸ். அதனால இந்த வேலையெல்லாம் பண்ணாது.
அவன் அவங்க மனக்கு படிக்கட்டும், நீங்க உங்க பேஸ்ல நீங்க படிக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் உங்களோட ரிவிஷன்ல உங்க சிந்தனைய சுதறடிக்கிற விஷயங்கள். இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. பண்ணீங்கன்னா ஒண்ணு நீங்க ஸ்லோவாயிடுவீங்க, இல்ல ஃபாஸ்டா படிக்கிறேங்கிற பேர்ல ஒழுங்கா படிக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ், அப்புறம் வந்து இந்த கிளஸ்டர்ஸ்ல ஃபார்முலாஸ் எல்லாம் தனியாக எழுதி வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கண்டிப்பா படிங்க. படிக்கிறத அப்படியே இந்த ஒரு மைண்ட் மேப்ல நோட் பண்ணி வச்சுட்டு கடைசியில கண்டிப்பா என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். அல்லர் வர முடிஞ்சிருச்சு, இப்போ டீ சரியா வெளில அடிச்சுக்கணும் இப்போ, அவ்வளோதான். அடுத்து லாஸ்ட் என்னது, ஒரு வீடியோ, இது ஆக்சுவலாக ஒரு வீடியோ, சரி இப்போ பிளே ஆகல, அதனால அது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். டீ வந்து டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம டைமை படிக்கிறப்பவும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். சின்ன கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் எடுப்பீங்க, 1 hour படிப்பீங்க. ஏன்னா வேற எங்கேயாவது போயிட்டு வருவீங்க. திடீர்னு அந்த பொங்கல் செய்யறாங்க, அந்த வாசல் இங்கே பூரி சொல்றாங்களோ இந்த வாசல் இங்கே இந்த பாட்டு ஓடுது, இதை நான் இங்கே கேட்டுருக்கேன், அது இல்லை யாரும் ஃபோன் பண்ணுறாங்க, யாரும் பேசுகிறாங்களோ, இப்படி போயிட்டு வந்தால் ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் கூட படிக்க மாட்டேங்க. சரியா? அதனால இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன கொஸ்டின் தான், இதுக்கு 10 minutes தான், நான் அதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கிறப்பவும் ஒரு டைம் மேனேஜ் பண்ணணும், பிளான் பண்ணிடணும். காலையில் எழும்பி ஒரு டைம் பிளானிங், டைம் ஷெட்யூல் போட்டணும். இன்னைக்கு வந்து இந்த 3rd chapter நான் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3rd chapterல எத்தனை கொஸ்டின்ஸ், எத்தனை பிக் இருக்குது, எத்தனை ஸ்மால் இருக்குது, எத்தனை பேஜஸ் இருக்குது, எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, எல்லாத்தையும் பிளான் பண்ணி இதுக்கு 10, இதுக்கு 5, இதுக்கு 15 அதை கரெக்டாக ஸ்டிக் ஆன் பண்ணணும். சரியா? அந்த டைம் டேபிளில் இடையில சாப்பிட தனியாக உங்களோட மற்ற எதுக்காவது ரெஃப்ரெஷ் பண்ணுறக்கோ அது மட்டும் விட்டுட்டு படிக்கணும். அப்படி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது எக்ஸாம் எழுதும் போது என்ன முக்கியம், டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். எல்லாம் படிச்சுட்டு அங்கே போய் நைட்லாம் தூங்காமல் கொட்டாய் விட்டு கொண்டா தூங்கிட்டா என்ன ஆகிடும், முடிஞ்சு பேப்பர் வாங்கிட்டு போயிடுவோம். அதனால அங்கேயும் போனோன்னே ஒரு டைமை மேனேஜ் பண்ணணும். அழகாக என்ன பண்ணணும், இது நல்லா தெரிஞ்சதெல்லாம் இதெல்லாம் ஷார்ட்டாக முடிச்சுட்டு இது இப்படி முடிச்சுட்டு அதை அப்படி முடிச்சிடணும்னு ஒரு பிளான் பண்ணிடணும். சரியா? ஸோ இப்படி எல்லாம் படிச்சுட்டு இப்படி எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கடைசியில் போய் நல்லா எக்ஸாம் எழுதணும்னு உங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன். சரியா? இப்போ கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் எல்லாம் இருக்க இடத்துல எந்திரிச்சுட்டீங்க. நமக்கு ஞானத்தை கொடுத்தது யாரு, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். சரியா? அந்த ஆண்டவரை பார்த்து 1 நிமிஷம் வாயை திறந்து உங்க பைபிள் வந்து உண்மைன்னு சொல்றாங்க, இதுல சொல்றபடியெல்லாம் செஞ்சா அது அப்படியே நடக்கும்னு சொல்றாங்க. எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஞானத்தில் ஒருவன் குறை உள்ளவனா இருந்தா இதை கேட்டா நான் என்ன பண்ணுவேன், யாரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமா, கொஞ்சமா நெஞ்சமா இல்ல, சரியா, சம்பூர்ணமா கொடுக்கிறவருக்கு கேட்க கடவன், அப்பொழுது அவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பா கொடுப்பார். அதனால 1 நிமிஷம் என்ன கண்ணை மூடி ஆண்டவர் சமூகத்துல, ஆனா அதுக்கு சில ரெக்வசைட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி சொன்னேன், என்ன பண்ணும், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். சரியா? திருப்பி ஆரம்பத்துக்கு போயிட்டோம். ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் வாயத்திற்கு கேட்கலாமா, ஆண்டவரே எங்களுக்கு எப்படியாவது உங்க ஞானத்தை கொடுங்க. அதே மாதிரி அம்பிஷனையும் ஏன் சித்தப்படி இல்லை, உங்க சித்தப்படி நான் செய்யணும் ஆண்டவரே. ஏன் இஷ்டப்படி நான் போனேன்னா எனக்கு பாதை தெரியாது, எனக்கு வழி தெரியாது, நான் தவறி போயிடுவேன், தப்பான வழியில போயிடுவேன். அதனால உங்க சித்தத்தின்படி என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் எல்லாம் இருக்க இடத்துல கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா. சத்தம் போல் என்றும் கற்பனே நீ நடக்கும், சத்தம் போல் என்றும் கற்பனே நீ நடக்கும், சத்தமோ ஒன்றும் வேண்டாம், என்னையே
சூப்பர், நல்லா இருந்துச்சா? ஓகே, உங்களுக்கு இப்போ ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கோங்க. ஒரு ஃபார்ம் சங்கர் பிரதர் கையில் இருக்கு, எடிட் பிரதர் வாங்கி எல்லாம் அதை அப்படியே ஃபார்ம் வாங்கி கொடுங்க பார்ப்போம். சரி, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். பக்கத்தில் பேப்பர் பேனா வச்சுருப்பாங்க, இல்லை பேனா கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கான பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஃபில் பண்ணணும், உங்களுக்கு ப்ரைஸு ஃபில் பண்ணி அண்ணன் கையில் கொடுத்தாலும் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. ஓகேயா? ஓகே, நான் ஒரு ஆசீர்வதிப்பா. இந்த வழியில் வைசாலி சிஸ்டம் முன்பாக வந்து நமக்காக சிறப்பு செய்தி கொடுத்த, நல்ல ஆலோசனை கொடுத்த பொழுது ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ வைசாலி முன்பாக வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சுகந்தி சிஸ்டர் முன்பாக வந்து வைசாலி சிஸ்டர் பெற்றுக்கொள்ள அன்புடன் நினைக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி அக்காவுக்கு நம்ம நல்லா வந்து எடுத்து கொடுத்தாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு பரிசை கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நல்லா கிளாப் பண்ணுங்க பார்ப்போம். உங்களுக்காகவும் ஒரு சுருக்கமான ஜெபத்தை சிஸ்டர் செய்வாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆண்டவரே அப்பா, மாலை வேலைக்காகவும் நன்றியோடு கொடுமை ஸ்தோத்தரிக்கிறேன். இம்மட்டும் கர்த்தர் தாமே வழிநடத்தின பெரிதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கலந்து கொண்டதான ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாட்கள் ஒப்பு கொடுத்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதான ஆண்டவரே கிருபைகளை கொடுங்க. பிள்ளைகளை சாட்சியாய் கொண்டு நிறுத்துங்க. நடத்தினதான ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா சகோதர சகோதரிகள் விசேஷமாய் வந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகருக்கு அப்பா வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா இது போலதான் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு கூடுகைகளையும் ஆண்டவரே அப்பா நடக்க இருக்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரை கூட்டங்களையும் தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. துதிங்க, மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இந்த இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் ஜீவனுள்ள